கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு புதிய நாள். பழையவைகள் ஒளிந்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்கிற ஒரு சுவையான ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அது எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏசப்பாவுடைய வார்த்தை தான். ஏசப்பா வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். ஏசப்பா வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஏசப்பா வார்த்தை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏசப்பா வார்த்தை நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும். ஏசப்பா வார்த்தை நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏசப்பா வார்த்தை நம்மளுக்கு சமானத்தை கொடுக்கும். இந்த நாளிலே இயேசுனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பலனை உண்டு பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்கள் நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? மனிதரிடத்தில் இருக்கிறதா, அல்லது தாய் தகப்பனத்தில் இருக்கிறதா, அல்லது வேலை பார்க்குற இடத்துல அதிகாரி மேல் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பினால் ஒரு செழிப்பு இருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க, கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க, அது உங்களுக்கு ஒரு செழிப்பை கொண்டு வரும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்படின்னா நீங்கள் கர்த்தரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் மாறுவதற்கு கண்டிப்பான முறையில் கர்த்தரை என் வாழ்க்கையை உயர்த்துவார் என்று வார்த்தையை சொல்லி கர்த்தரை நம்புங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும் ஏசப்பா மாற்றி அமைப்பார் என்று கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பான முறையில் கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் நம்மளுக்கு பண உதவி கொடுத்து உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை லோன் கட்ட பணம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லை, கடன் அடைக்க பணம் இல்லை, அப்போ நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா மேலே உங்கள் நம்பிக்கை வச்சுருங்க. அப்போ நம்பிக்கை வைக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். வரி கட்டுவதற்கு மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் பண்ண தகப்பன் இயேசு. கடனை அடைப்பதற்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணி எண்ணெயை விட்டு கடனை அடைக்க உதவி செஞ்சவர் தான் இயேசு. பார்த்துக்கல, அவர் அப்பட்டப்பட்ட தகப்பன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையுமே நம்பிக்கை அவர் மேலே வச்சுருங்க. நீ நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. நீ நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. ஏசப்பாவை நம்பிக்கை வைங்க. அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளையை படிக்க வைக்கிறது ஏசப்பா உதவி செய்வார், அவரை நம்பி இருக்கிறேன், என் பிள்ளை வெக்கப்பட்டு போகாது, என் பிள்ளைங்க நல்லா படிக்கும் அப்படின்னு பேசி பாருங்கள். அதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. என் கரணை அடைக்கிறது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு பேசி பாருங்கள். கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வார். உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே வைங்க. நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வு பெற முடியும். அதனால் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் உயர வேண்டுமா, செழிக்க வேண்டுமா, மேன்மை அடைய வேண்டுமா, அற்புதங்களை பார்க்க வேண்டுமா, அதிசயங்களை பார்க்க வேண்டுமா, வெற்றியை பார்க்க வேண்டுமா, விடுதலையை பார்க்க வேண்டுமா, சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமா, சமானத்தை பார்க்க வேண்டுமா, உயர்வை பார்க்க வேண்டுமா, மேன்மையை பார்க்க வேண்டுமா, உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் ஏசப்பா மேலே வச்சுருங்க. ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கண்ணீரின் பாதியை உருவ நடந்து அவர் களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிற தெய்வம். நீங்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? ஒருவித கவலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, என்ன நம்பு, என்ன நம்பு, உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்றினேன் சொல்கிறார். அதனால் இந்த நாளிலே கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், நம்புங்க. கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு கரணை அடைக்க வழி செய்வார், நம்புங்க. கண்டிப்பாக என் குடும்பத்தில் சமானத்தை தவிர நம்புங்க. கண்டிப்பாக எனக்கு வருமானத்தை கூட்டி கொடுப்பார் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்பிக்கை அவர் மேலே வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு செழிப்பான நாள். இந்த செழிப்பு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் கர்த்தரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பாட்ட வந்தால் யாரும் வெறுமனை போனதே கிடையாது. வேதத்தை நீங்கள் படிக்கும்போது ஏசப்பா யாருக்கும் உனக்கு உதவி செய்ய முடியாது, உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு எங்கேயும் இயேசு சொன்னதே கிடையாது. இரத்தாம்பரம் போல பாவங்கள் பண்ணியிருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து சுகத்தையும் அற்புதத்தையும் கொடுக்குற தெய்வம் தான் இயேசு. அவர் அவ்வளவு இரக்க குணம் உள்ளவர், அவ்வளவு இரக்க குணம் பண்ணவர். யோசரி பண்ண பாவத்தை மன்னிச்சு இனிமேல் பாவம் செய்யாது என்று அவளுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு. கல்லிருந்து கொல்லப்பட வேண்டிய அந்த பெண்ணுக்கு ஏசப்பா வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நமக்காக இருக்கிறார், நமக்காக ஜீவித்து கொண்டு இருக்கிறார், நமக்காக பிதாமரத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் அவரை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைக்கு நீ செழிப்பை கொடுக்கிறேன், உயர்வை கொடுக்கிறேன், மேன்மையை கொடுக்கிறேன், அற்புதம் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போவத அளவுக்கு தலைநம்பர் பண்ணுங்க தகப்பனே.
உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. தகப்பனே, கேட்கிற எவனு பெற்றுக்கொள்வான்னு என்று சொன்னீங்களே, தேடுகிற எவனுக்கு கண்டடைவான்னு என்று சொன்னீங்களே, என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு அறியாத காரியங்கள் எட்டாத காரியங்கள் நடப்பதாக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை இரத்தத்தில் மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பு குடும்பத்தில் உண்டாவதாக. எடுக்கிற காரியத்தில் ஜெயத்தை தாங்க, வெற்றி தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வசந்தபடியாக வெற்றி கொடுத்து உயர்த்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் செழிப்பு தாங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஏசப்பா அற்புதம் செய்வார்.